ஏன்டா அவன் வேறு சாப்பிட மாட்டான், அவன் நல்லா சாப்பாடு இருந்தால் நல்லா சாப்பிடுவான், அவனே சாப்பிட வேணாம், அவனுக்காக ஒரு நாள் நான் மறுநாள் வேணால் வச்சுக்கிட்டான்னு நீ சொல்லலை. அப்போனா விஜய் தனியாக பார்க்குற, என்ன தனியாக பார்க்குற? நாளைக்கு வாங்கி விட்டுருவாரு, நாளைக்கு மறுபடியும் வாங்கி இந்த கிட்ட நின்று பேசுகிறேன்ப்பா. நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. இன்றைக்கி வியாழக்கிழமை, நான் சாப்பிட மாட்டேன். அப்படி இருந்தும் குரன்னா பிரியாணிக்கு பிளான் பண்ணுறாரு. நண்பன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, விஜய் ஒரு சூழ்நிலையில் கோயிலுக்கு பூஜை பண்ணணும், நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் குரன் என்ன சொல்லுவார்னா, வேணாண்டா இன்னொரு நாள் பார்த்துக்கோ, அவனே சாப்பிட மாட்டான்னு சொல்லுவார். அப்போனா குரன் என்ன நினைக்கிறாரு, விஜய் தனியாக ராஜேஷ் தனியாக நினைக்கிறாரு. இனிமேல் எந்த ஒரு பழக்கமும் நான் குரன்கிட்ட, நான் கஷ்டமாக இருக்கிறப்ப ரோட்டில் போகிறவங்கள்ட்ட பிச்சை எடுப்பன கழிஞ்சு இனிமேல் குரன்கிட்ட நல்லது கெட்டது எதுவுமே பகிர்ந்துக்க மாட்டேன். இதுதான் உண்மை. இன்றைக்கி சாப்பிட்லன்னா நான் அவர்கிட்ட நான் வச்சுப்பேன். இன்றைக்கி அவர் பிரியாணி பிளான்லாம் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் முடிச்சிருவேன். அவர் மட்டும் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டுட்டாருன்னு வச்சிங்களேன், நான் எத்தனை நாள் இருப்பேனோ இந்த கடையெல்லாம் தெரியாது. அத்தனை நாள் வரையும் அவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம். அப்படி திடீர்னு தான் இருக்காது. நீ துண்ணு நீனே இனிமே பாருவேண்ணா.